ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் கவனமாக கவனிங்க. எல்லா தமிழ் வாக்கியங்களையும் நீங்கள் இங்கிலீஷில் கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் சிக்கலில் இருக்கிறேன். நம்ம ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சார் நான் ஒரு சிக்கலில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் இன் ட்ரபிள். ஐ எம் இன் ட்ரபிள். நான் சிக்கலில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, நோ ஒன் வில் நோ. நோ ஒன் வில் நோ. யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரியும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எல்லாருக்கும் தெரியும். இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நோ ஒன் கேன் டெல். நோ ஒன் கேன் டெல். யாரும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு என் வயது. அவளுக்கு என் வயது. நம்ம யாரையாவது பார்த்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு என் வயசு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஷீ இஸ் அபவுட் மை ஏஜ். ஷீ இஸ் அபவுட் மை ஏஜ். அவளுக்கும் என் வயது. நெக்ஸ்ட் ஒன், அவர் வந்தாரா. அவர் வந்தாரா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம குறிப்பிட்ட ஒரு நபர் பேர் சொல்லி அவங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹேஸ் கி கம். ஹேஸ் கி கம். அவர் வந்தாரா. நெக்ஸ்ட் ஒன், இனி சொல்லாதே. இனி சொல்லாதே. ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ரிக்டாக மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், இனி சொல்லாத, இந்த மாதிரி இனிமே சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் சே எனிமோர். டோன்ட் சே எனிமோர். இனி சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், சிறிது சிறிதாக. சிறிது சிறிதாக. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, லிட்டில் பை லிட்டில். லிட்டில் பை லிட்டில். சிறிது சிறிதாக. நெக்ஸ்ட் ஒன், இதை செய்யாதே. இதை செய்யாதே. வீட்டிலலாம் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை செய்யாத அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், விளையாட்டுத்தனமாக செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் டூ தீஸ். டோன்ட் டூ தீஸ். இதை செய்யாதே. நெக்ஸ்ட் ஒன், என்னுடையது எது. என்னுடையது எது. இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, விச் இஸ் மைன். விச் இஸ் மைன். என்னுடையது எது. நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை வர சொன்னேன். நான் அவனை வர சொன்னேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோல்ட் ஹிம் டு கம். ஐ டோல்ட் ஹிம் டு கம். நான் அவரை வர சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு அதை கொடு. அவளுக்கு அதை கொடு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கிவ் இட் டு ஹர். கிவ் இட் டு ஹர். கிவ் அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு அப்படிங்கிறதுக்கு ஹர். அவளுக்கு அதை கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கிவ் இட் டு ஹர். நெக்ஸ்ட் ஒன், நான் ஸ்டேஷன் அருகில் இருக்கிறேன். நான் ஸ்டேஷன் அருகில் இருக்கிறேன். நம்ம நிற்கிற இடத்த நம்ம யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் நியர் த ஸ்டேஷன். ஐ ஆம் நியர் த ஸ்டேஷன். நான் ஸ்டேஷன் அருகில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்போது செல்வீர்கள். நீங்கள் எப்போது செல்வீர்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, when will you go. when will you go. நீங்கள் எப்பொழுது செல்வீர்கள். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்பொழுது புறப்படுகிறீர்கள். நீங்கள் எப்பொழுது புறப்படுகிறீர்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, when are you leaving. when are you leaving. நீங்கள் எப்பொழுது புறப்படுகிறீர்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்கள் ஃபோனை பயன்படுத்தலாமா. நான் உங்கள் ஃபோனை பயன்படுத்தலாமா.
இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? நான் உங்கள் ஃபோனை பயன்படுத்தலாமா? நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் இன்று வருகிறார்களா? அவர்கள் இன்று வருகிறார்களா? நம்ம ரிலேஷன்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா நம்ம கேட்போம், அவங்க இன்றைக்கி வராங்களா இல்லை நாளைக்கு வராங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்போம் இல்லையா? ஸோ அவர்கள் இன்று வருகிறார்களா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஆர் தே கம்மிங் டுடே? ஆர் தே கம்மிங் டுடே? அவர்கள் இன்று வருகிறார்களா? நெக்ஸ்ட் ஒன், நீண்ட காலத்திற்கு முன்பு. நீண்ட காலத்திற்கு முன்பு நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயம், நீண்ட காலத்திற்கு முன்பு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, a long time ago. a long time ago. நீண்ட காலத்திற்கு முன்பு. நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் தொலைபேசி உள்ளதா? உங்களிடம் தொலைபேசி உள்ளதா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, do you have a phone? do you have a phone? உங்களிடம் தொலைபேசி உள்ளதா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அதை நீ காண்பிக்க முடியுமா? எனக்கு அதை நீ காண்பிக்க முடியுமா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் யூ ஷோ மீ? கேன் யூ ஷோ மீ? எனக்கு அதை நீ காண்பிக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாம் உங்களுக்காக. இது எல்லாம் உங்களுக்காக. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் ஆல் ஃபார் யூ. இட்ஸ் ஆல் ஃபார் யூ. இது எல்லாம் உங்களுக்காக. நெக்ஸ்ட் ஒன், என்ன ஒரு அவமானம். என்ன ஒரு அவமானம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, வாட் அ ஷேம். வாட் அ ஷேம். என்ன ஒரு அவமானம். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை வெறுக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ. நான் உன்னை வெறுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், சிரமத்திற்கு மன்னிக்கவும். சிரமத்திற்கு மன்னிக்கவும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சிரமத்திற்கு மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுடன் பேசுவது மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடன் பேசுவது மகிழ்ச்சியாக இருந்தது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் வாஸ் நைஸ் டு டாக் வித் யூ. இட் வாஸ் நைஸ் டு டாக் வித் யூ. உங்களுடன் பேசுவது மகிழ்ச்சியாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்போது வீட்டிற்கு செல்வீர்கள். நீங்கள் எப்போது வீட்டிற்கு செல்வீர்கள். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, when will you reach your home? when will you reach your home? நீங்கள் எப்பொழுது வீட்டிற்கு செல்வீர்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் தொடர்பு எண் என்ன. உங்கள் தொடர்பு எண் என்ன. உங்கள் கூட பேசணும் அப்படின்னா, உங்கள் தொடர்பு எண் என்ன. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் கான்டாக்ட் நம்பர். வாட் இஸ் யுவர் கான்டாக்ட் நம்பர். உங்கள் தொடர்பு எண் என்ன. நெக்ஸ்ட் ஒன், நான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். நான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். ஐ வாண்ட் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். நான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு செல்ல விரும்புகிறேன். நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு செல்ல விரும்புகிறேன். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ டு த மெட்ரோ ஸ்டேஷன். ஐ வாண்ட் டு கோ டு த மெட்ரோ ஸ்டேஷன். நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு செல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் எப்படி அங்கு செல்ல முடியும். நான் எப்படி அங்கு செல்ல முடியும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, ஹவு கேன் ஐ கோ தேர். ஹவு கேன் ஐ கோ தேர். நான் எப்படி அங்கு செல்ல முடியும். நான் எப்படி அங்கு செல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் சூப்பராக இங்கிலீஷில் பேசுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.